மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்டங்கள் எல்லை மீறிய கொண்டாட்டங்களாக இருக்கின்றதா? இந்த கொண்டாட்டங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகமான மனநிலை என்னவாக இருக்குது? இதில் இருக்கக்கூடிய ஆதரவும் எதிர்ப்பையும் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு இளங்கோ, இப்போ நீங்கள் கோயில்களில் ஆகம முறைப்படி நீங்கள் வந்து அர்த்தஜாம பூஜை முடிந்து பள்ளியறை நடை சாத்தி விட்டால் அடுத்த நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் நடை திறக்கப்படுவது வழக்கம். இப்போ 12 மணிக்கு திடீர்னு நள்ளிரவு நடை திறக்கப்பட்டு எல்லா கோயிலும் பூஜை செய்யப்படுவதை நம்ம ஊடகங்களில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மக்களுக்கு ஏற்ற மனநிலைக்கு, மக்களுக்காகத்தான் கடவுள், மக்களை காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு அருள்வாளிக்கவும் தான் கடவுள் அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்காக இந்த ஆலயங்கள் இவ்வாறு திறக்கப்படுவது வரவேற்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா, இல்லை இதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி எண்ணிக்கையானது இரவு நேரங்களில் நடை திறக்கக்கூடிய கோவில்களுடைய எண்ணிக்கையானது கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது. அதை நம்ம தொடர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணி ஆகம விதிப்படி செயல்படுகின்ற கோவில்கள் அந்த நேரத்தில் வழக்கமான நேரத்தில் அது நடை சாத்தி ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இந்த ஆங்கில புத்தாண்டை மையமாக வச்சு பண்ணக்கூடாது. குறிப்பாக இதில் ஹெச்ஆர்என்சியினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய 38,000 கோவில்களில் அதிகமான வருமானம் வரக்கூடிய கோவில்கள் தான் இதில் திறக்கிறாங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கோவிலும் திறக்கிறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய நம்ம கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன் ஆலயம் திருவேற்காடு, இது மட்டும்தான் திறக்கிறாங்க. மற்ற எல்லா கோவில்களும் கூட இரவு நேரங்களில் திறக்கிறதில்ல. இது முதல்ல திறந்தாங்க, அது கூடாதுன்னு சொன்ன பிறகு அதெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் கூட அந்த திருவேற்காடில் தொடர்ந்து இருக்குது. திருத்தணியில் வந்து படிபூஜை நடக்கிறதுனால அது இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக சில கோவில்கள் மட்டும்தான் திறக்கப்படுது. ஆனால் ஆகம விதிப்படி எந்த கோவில்கள் இருக்கிறதோ அந்த கோவில்களில் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது சொல்லி அது தொடர்ந்து வலியுறுத்திட்டும் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் சில ஆகம விதி இல்லாத கோவில்கள் மக்கள் வர மக்கள் கூட்டமாக வராங்க, ஆகையினால் நாங்கள் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க சில கோவில்களில் இரவு நேரங்களில் திறந்து வச்சுருக்காங்க. அங்கும் கூட அந்த மாதிரி கோவிலில் கூட நிர்வாகத்திலோட பேசி இரவு நேரங்களில் கோவில் திறக்கிறது கூடாதது அப்படிங்கிறத வலியுறுத்தி. ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோவில்கள் அது அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து குறிப்பிட முடியாது. அது உங்களுடைய மதம் சார்ந்த, இந்து மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. அது ஆகம விதிகளில் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எதுவும் வந்து கருத்து சொல்ல இயலாது. ஆனால் ஆகம விதிகளில் இல்லாத கோயில்கள், நீங்கள் கிராம கோயில்களாக இருக்கட்டும், நீங்கள் ஊரில் வந்து சாமக்கொடைன்னு சொல்லுவாங்க. சாமக்கொடை நடக்கிறதே 12:30 மணிக்கு தான் நடக்கும், 2 மணிக்கு கதவே கிடையாது. நீங்கள் பெரும்பாலான சுடலமானவன் சாமி கோயிலாம் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் திருமணஞ்சி ஒத்தமனா சாமி கோயிலும்பாங்க. அந்த ஒத்தமனா சுடல சாமி கோயிலாம் வெட்ட வெளியில் தான் இருக்குது. அங்கே நள்ளிரவு பூஜைகள் நடக்கத்தான் செய்யுது. இப்போ இந்த மாதிரியான கோயில்களை கூட இந்த ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நள்ளிரவு நீங்கள் வந்து திறக்காதீங்க அல்லது பூஜை செய்யாதீர்கள் என்று சொல்வது என்ன மாதிரியான சரியான வாதம்? இதுக்கு எந்த அடிப்படையில் பூஜை நடக்கிறது? இல்ல ஏதோ நான் கேட்கிறேன்னா, இல்ல வரவர்கள் அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அவங்க ஒரு கொடைக்கு கும்பிட்றான், கடைசி வெள்ளிக்கு கும்பிட்றான், எல்லாத்துக்கும் வணங்கத்தான் செய்யறான். அதே மாதிரி அன்னைக்கும் வர்றான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நாளை முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நம்புறான். நீ நாளை முதல் மாறும் நினைக்காத, இன்னொரு 4 மாதம் காத்துரு, ஏப்ரல் 14 தான் மாறும் நீ நம்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? நாம என்ன சொல்றோம், இது அதாவது மார்கழி மாதத்துல இருக்கிறதுனால சாதாரணமாக எல்லா கோவில்களுமே விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் கோவில்கள் திறக்கப்படுது, நட திறக்கப்படுது. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. நீங்க சொன்ன மாதிரி வெட்டவெளியில் இருக்கிற கோவில் இதுக்கு விதிவிலக்கு. ஆனா மற்ற கோவில்கள், எல்லா கோவில்களும் ஆகம விதிப்படி செயல்படக்கூடிய கோவில் கூட 4 மணிக்கு ஒரு நாள் தொடங்குவதே வந்து காலையில ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களை கூட நாங்க அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அது ஏற்புடையதான். அதான், ஏன்னா விடியற் காலையில சாதாரணமாகவே இரவு நேரங்களில் கண் விழித்திருப்பது உடலுக்கு கேடான விஷயம். விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதத்தில் வீதியில் சென்று பஜன் செய்யக்கூடிய பழக்கம் முன்னாடி இருந்தது. அது காரணமே கூட அந்த பனியின் மேலே படுறது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதெல்லாம் எல்லா விஷயமும் விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகையினால இரவு நேரம் நான் கேட்கறது இது எல்லாம் மாற்றுக்கிறது. அது நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுறீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் நம்ம நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், விடிய வேலை பார்க்குறோம், நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு காலையில் தூங்குற கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய கேள்வி, நான் சொன்ன சாம கொடையெல்லாம் விடிய சாமி ஆடுவாரு, ரத்தம் குடிப்பாரு. மக்களுடைய நம்பிக்கையில் நீங்க வந்து இத மதம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு மட்டுமே ஒரு தினத்தை, ஒரு கொண்டாட்டத்தை பார்ப்பது சரியாங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன், மதம் சார்ந்த சம்பவம் தான் இது. மதம் சார்ந்த விஷயம், மதம் சார்ந்த கொண்டாட்டமா தான் இதை பார்க்க முடியும். ஏன் இதை அதுக்காக கேட்டேன். ஓகே, நான் திருப்பி வரேன். இல்லை, இதுல வந்து நான் மாறுபடுறது என்னன்னா, ஒரு புது வருஷத்தை தொடங்குறோம், அதை 1 o'clock 12 மணி முடிகிற நேரம் 1ல் தொடங்கணும்னு ஒருத்தன் விரும்புகிறான். நான் 5 மணி நேரம் தூங்கிட்டு 7 மணிக்கு போய் சாமியை கும்பிட்டுக்கிறேன், பார்த்து கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு டிஸ்கஷன் புது வருஷத்தில் மதத்துக்கு என்னங்க இங்கே வேலை? மதத்துக்கு, மதவாதத்துக்கு இங்கே என்ன வேலை? இந்த மதத்துக்குரியது அந்த மதத்துக்குரியதுன்னு
நான் வந்து இந்த புது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறேன். ஏப்ரல் மிடில் நம்மளுடைய சித்திரை திருவிழா வரும்போதும் தமிழனா அதை கொண்டாடுறேன். நீங்கள் தெலுங்கு போனால் தெலுங்கு வருட பிறப்பு, சைனாக்காரன் சைனா வருஷ பிறப்பு கொண்டாடுறான். ஒவ்வொருத்தனும் அவனுடைய கலாச்சாரப்படி அதை கொண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த விழா என்பது இந்த கேள்வி ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமாக தோணலாம். உங்கள் வழியில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொன்னால் அபத்தமான கேள்வின்னு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. பட் நான் அந்த கேள்வி கேட்குறேன். அவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க ஏப்ரல் 14 நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏப்ரல் 14 இதே போல் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் எத்தனை தேவாலயங்களில் செய்யப்படுகிறதுன்னு அவர் கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, கரெக்ட். அதை 12 மணிக்கு நாங்கள் கொண்டாடுறோம். சொன்னீங்களா, நான் தமிழன் கிறிஸ்தவங்கிறதுனால நான் வந்து தமிழன் இல்லைன்னு ஆயிட முடியாது, நான் தமிழன் தான் அப்படின்னு சொன்னா, தமிழ் புத்தாண்டாக இங்கே ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்படக்கூடிய அது சித்திரை 14 இருக்கட்டும், சித்திரை 1 இருக்கட்டும், தை 1 இருக்கட்டும், whatever it is, அத அன்றைக்கு சிறப்பு பூஜைகள் தேவாலயங்களில் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கட்டாயமா செய்யறோம். தை 1 எங்க கோயில்ல பொங்கல் வைத்து தமிழ்நாட்டுல பொதுவாக இல்ல கிறிஸ்தவ எங்க கோயில்னா எனக்குன்னு கோயில் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான தேவைகள் தான். எங்களுக்கு வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊருக்குன்னா கோயில் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு 1000 கிலோ இருக்கிற எல்லா கட்டப்பாடும் நடக்குதுங்கிறீங்க. வழிபாட்டுல நான் இப்போ உங்களுக்கு அதனுடைய டாக்குமெண்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம். பொங்கல் வழிபாட்டுக்கென்றே ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்காங்க தமிழருக்கு. அதை நீங்க கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டுல அந்த கலாச்சாரத்துக்கு அவங்க அந்த நாள சிறப்பு நாட்கள் அந்த இதுல ஒரு விஷயத்தை என்னால ஷுவரா சொல்ல முடியும். மேபி இது ரோமன் இந்த அளவுக்கு கிராண்டா கொண்டாடுறீங்களான்னு கேக்குறீங்க. இது சாத்தியமா இல்ல. புராட்டஸ்டன்ட்கள் இதை செய்வார்கள் அப்படிங்கிறது இல்ல. திருப்பி இதை வந்து முழுக்க மதம் சார்ந்ததாக மட்டுமே நான் சுருக்கி விட விரும்பல. இந்த கேள்வி நீங்க சொன்ன கேள்வியோட ஒரே ஒரு இது, இந்த புது வருஷத்துல கிராண்டா கொண்டாடுற மாதிரி தெரியறதுக்கு என்ன காரணம்னா ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் கிறிஸ்மஸ். அதே லைட்டுகள் இருக்கும், அதே குடில்கள் இருக்கும், அதனால இது பெரிய கிராண்டா தெரியும். அங்க ஒரு கேக் வெட்டுறதான். இது வந்து கிறிஸ்மஸ் அளவுக்கு நாங்க கொண்டாட மாட்டோம். இந்த நாள் ஒரு முதல் நாள் கடவுளுடைய அருளோட தொடங்குவோம். அதுதான் வந்து இதனுடைய மையமே ஒழிய இதுல கிறிஸ்தவத்தினுடைய வழிபாட்டு பாரம்பரியங்கள் இது இந்த ஆர்குமெண்ட் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையினுடைய எல்லா பள்ளி கல்லூரி மைதானங்களும் YMCA மைதானம் எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகளால் நிரம்பி வழிந்திருப்பது கிறிஸ்மஸ்ல அல்ல, நியூ இயர் அன்றைக்கு தான். புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனைகளுக்காக இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சை கூட ஓடிச்சு. பெரியார் திடல்ல ஒரு புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டம் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க YMCA மைதானத்தில் நடக்கும். நீங்க திரு பால்தினகரன் அவர்கள் மதுரவாயில் பக்கத்தில் வச்சு நடத்துறாரு. ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது. இதுல மாற்றுக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க புத்தாண்டை வந்து வெறும் 25 கிறிஸ்மஸை கொண்டாடுறதுனால அதனுடைய நீச்சியா மட்டும்தான் பார்ப்போம் அப்படிங்கிற வாதம் இல்ல. அப்படி இல்ல, கொண்டாடலன்னு நான் சொல்லல. இதுக்குள்ள வந்து இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான விழாவா மாற்றுறத நான் வந்து இது தேவையில்லாத ஒரு ஒற்றை கலாச்சார மனப்பான்மை மதவாதத்தை கொண்டு வரதா பார்க்குறேன். அதாவது இப்போ நடந்த விவாதத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடுறது துவக்க நிலையில் அது கிறிஸ்தவர்களுடைய விழா தான். அது அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து முகாந்திரமே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து தான் வந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அது அவங்கள்ட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பரவி இருக்கு. அப்படி பரவும் பொழுது இந்த விழாவை கொண்டாடுறதுனால வந்து அந்த மதம் பரவுதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒண்ணு நடைபெறவே இல்லை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பல பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து இந்த பொங்கல் விழாவுக்கு வர்றாங்க, அலங்காநல்லூர்ல கலந்துக்கிறாங்க. அவங்க இல்ல அவங்க சேலை அணிஞ்சுக்கிறாங்க, மாலை அணிஞ்சுக்கிறாங்க, அதனால அவங்க ஹிந்துவா மாறிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இல்ல அது மாதிரி இல்ல. இந்த புத்தாண்டுங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் கொண்டாடுறது வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து கொண்டாடுவதாக நினைக்கல. அவங்க அவங்க வேலைக்கு படிக்கிற ஆண்டு ஆங்கில ஆண்டு, வேலைக்கு போறது ஆங்கில ஆண்டு, சம்பளம் வாங்குறது ஆங்கில ஆண்டு, அது ஆங்கில ஆண்டாவே இல்லை. இன்னைக்கு அது நம்முடைய ஆண்டாக மாறி இருக்குது. இது வந்து நம்ம இதை மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வேற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு இதுதான் உண்மை. அதனால அவங்க அதோட ஐக்கியமாகறாங்க. இல்ல அதுல கூட மார்கழி மாசத்துடைய நீச்சியா கூட அதை பார்க்க முடியும். நீங்க மார்கழி மாசங்கள்ல வாசல்கள்ல வந்து பசுஞ்சாணம் வச்சு பூ வச்சு நீண்டு கொண்டிருப்பவருக்கு சிந்தன் சொன்ன மாதிரி புத்தாண்டு வரும்போது அவ்வளவு உற்சாகமா ஹாப்பி நியூ இயர்னு எழுதுற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால இதுல வந்து இது மத விழாவா அப்படின்னு முதல்ல கேட்டீங்கன்னா ஆமாம் தான், அதை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய மக்கள் அதை மத விழாவாக கொண்டாடல, இதை ஒரு பொதுவான நான் என்னை போன்றோர் இதை எப்படி பார்க்குறோம்னா, கொண்டாட்டங்கிறது வந்து சிலருக்கு தேவைப்படலாம், சிலருக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கூத்தடிக்கணும்னு தோணலாம், அதெல்லாம் அவங்க உரிமை. ஆனால் இந்த கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இதில் இந்த சமூகத்தினுடைய அடிமைத்தலை எதுவும் இல்லாமல் இது ஒரு பொதுவான தன்மையோடு இருக்குது. அது பார்க்க நல்லா இருக்கு. சரி, ஒரு நல்ல சமுதாயம் ஆரோக்கியமாக
வருவதற்கு இது மாதிரியான ஒன்று கூடல்கள் வழிவகுக்கலாம். சிந்தன் ஒரு கேள்வியோட இடைவெளிக்கு போயிட்டு வந்து இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறேன். நுகர்வு கலாச்சாரத்தை அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இடதுசாரிகளாக தான் இருப்பீங்க. இதற்கு பின்னாடி ஒரு நுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு திணிப்பு, அவர் நீங்கள் அதை மதம் சார்ந்த திணிப்பாலாம் பார்க்காங்க, மேற்கத்திய நாடுகளுடைய தங்களுடைய வணிக நோக்கத்திலான திணிப்பு, புத்தாண்டு, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாலண்டைன்ஸ் டே அல்லது மற்ற ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, எல்லாவற்றிற்கும் ஒரு நாளை கொண்டாடக்கூடிய இங்கே ஒரு போக்கு இப்போ அதிகரித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது. நண்பர்கள் தினம் அப்படி ஒன்று கொண்டாடுறாங்க, காதலர்கள் தினம். இதற்கு பின்னால் வணிக நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை மறுக்க முடியுமா? அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற கேள்வியோடு நான் ஒரு இடைவேளைக்கு போகிறேன். இது போன்ற கேள்விகளோடு சிந்தனோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். காத்திருங்க. மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். புத்தாண்டு கொண்டாட்டங்களினுடைய சாதகவாதங்களையும் அதற்கு இருக்கக்கூடிய ஆதரவு எதிர்ப்பு குறித்து வாய்த்து கொண்டிருக்கின்றோம். சிந்தன் இடைவேளைக்கு முன்பாக ஒரு கேள்வியோட போனோம். இதில் இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தை பற்றி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. எல்லா விஷயத்திலும் அது இன்றைக்கு திட்டமிட்டே திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது நம்முடைய ஆடையில் தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நீங்கள் தேவை இருக்குதோ இல்லையோ இந்த விஷயம் உங்கள் மீது உங்களுக்கும் தெரியாமல் திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற வாதம் பல மேடைகளில் இடதுசாரியாக வைத்திருக்கிறீங்க. இந்த கொண்டாட்டத்திற்குள் அந்த மாதிரியான திணிப்புகளும் ஒரு நுகர்வு கலாச்சார போக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாமல் இருப்பீங்களா? அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்துக்கு பதில் சொன்னோம். அதாவது கோயில்கள் எல்லாம் நைட்டு திறந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் தலையிட்டு மாற்ற சொன்னோம். இந்து முன்னணிங்கிறது ஒரு அமைப்பு, அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அமைப்பாக செயல்படுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் மதம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கான முழு உரிமை அவர்களுக்கு இருக்குதான்னு நான் நம்பலை. ஏன்னா நீங்கள் வந்து மடங்கள் இருக்குது, மடங்களே ஒரு மடத்தோட முடிவுக்கு இன்னொரு மடம் தலையிடுறதில்லை. சில நேரங்களில் அரசு தீண்டாமை மாதிரியான விஷயங்களில், ஒரு சாதிக்கு பாகுபாடு கொடுக்குற விஷயங்களில் அரசுகள் தலையிடுது. சமூக இயக்கங்கள் போராடி, அரசிடம் போராடி சில சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இது மாதிரியான போக்கில் இந்து முன்னணி இயங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த இந்து மதத்திற்கும் நான் தான் பிரதிநிதி என்கிற முறையில் அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ஏற்பில்லை. நீங்கள் நுகர்வு கலாச்சாரம், ஆமாம், நுகர்வு கலாச்சாரம் 100% எதிர்க்க வேண்டியது. அது வந்து பண்பாட்டோடு பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் கரகாட்டம் இன்னைக்கு இல்லை, கலைக்கூத்து, நீங்கள் நைட்டெல்லாம் கொண்டாடுற பழக்கம் இல்லைன்னு சொன்னார். நைட்டெல்லாம் கூத்தாடி 4 நாள் வாரம் முழுக்க கூத்தாடி எல்லாம் இந்த கிராமங்கள் இருந்திருக்கு. மது பழக்கம் இருந்திருக்கு. உள்நாட்டு மதுபானங்களை குடித்து கொண்டு மதுவை கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக சில பகுதிகளில் பல இளைச்சாமிகளுக்கு மதுவை கல்லையும் கடவுளுக்கே படைக்கிறது இருந்திருக்கு. இங்கே வந்து ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. நீங்க மற்ற மதங்களை விட இந்து மதத்தை அதுக்குள்ள சகோதரத்துவம் இல்லை என்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும் பலவேறு சடங்குகளும் சம்பிரதாயங்களையும் வச்சுக்கிட்டு, ஆனால் அதுக்குள்ள அந்த வேற்றுமைகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை கட்டமைச்சு அதுதான் மற்ற மதங்களையும் கூட தனக்கு வேறுபாடாக பார்க்காத நிலைமைக்கு இந்த மக்களை கொண்டு வந்திருக்கு. இது பாசிட்டிவான விஷயம். கலாச்சாரம்னா அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் விஷயங்களை வளர விடணும். வளர விடாமல் தடுக்கிறாங்க. நுகர்வு கலாச்சாரம் வேற ஒரு விதத்தில் என்ன பண்ணுதுன்னா, அது எல்லா கொண்டாட்டத்துக்குள்ளேயும் சிரமத்தை ஏற்படுத்துதுங்க. குறிப்பாக நுகர்வு கலாச்சாரம்னா என்ன, கலாச்சாரத்துக்கும் நுகர்வு கலாச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்னுடைய அடிப்படை தேவைகளை கூட விட்டு நீங்கள் அன்புனா, காதல்னா என்னங்க? நான் வந்து முதல்ல ஒரு பொண்ணை முழுக்க நேசிக்கணும், நம்பணும். அந்த பொண்ணு என்ன நேசிக்கணும், நம்பணும். இதே இல்லாமல் நான் வந்து கிஃப்ட் கொடுத்தேன்ல, நான் அந்த பொருள் வாங்கி கொடுத்தேன்ல, இந்த பொருள் வாங்கி கொடுத்தேன்ல, இல்லை என்னை காதலிக்கிறியா, இதை வாங்கி கொடு என்று அன்பையே பொருட்களுக்குள் மாற்றி வைப்பது. உங்கள் அன்பை வெளிப்படுத்த இந்த மோதிரத்தை கொடுங்க என்று தொடர்ந்து நம்ப வைப்பது. இதுதான் நுகர்வு கலாச்சாரம். வாழ்க்கையவே உங்களுக்கு அவசியம் இல்லாத பொருட்களோட பொருத்தி மிக்சி வாங்கி கொடுத்தா உங்க கணவன் ஒன்று நேசிக்கிறாரு. இப்படி கொண்டு போய் சேர்த்துவதுதான் நுகர்வு கலாச்சாரம். கொண்டாட்டங்கள் அது இருக்குது, எல்லா கொண்டாட்டங்களும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மேபி ஓவியா இந்த விஷயங்கள்லாம் நிறைய மாறுபடக்கூடும். அகம்புறம் என்று இங்கே வைத்து அகம் சார்ந்த விஷயங்களிலும் நிறைய காதலையும் இங்கே சொல்லப்பட்ட தமிழ் எனக்கு பிரச்சனை அதுதான். அப்போ இங்கே இந்த விஷயங்கள் திணிக்கப்பட்டது இதன் நிமித்தமாகத்தான் அப்படிங்கிற அடிப்படையில் இதை எதிர்ப்பதில் என்ன தவறுன்னு அவர் கேட்கிறார். கொண்டாட்ட வழிமுறைகளை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு சொன்னா, கொண்டாட்டங்களே அதற்காகத்தான் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட கொண்டாட்டங்களை நீங்க எதிர்க்கலாம், மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொண்டாட்டங்கள் மக்களுக்கு வாழ்க்கையில, அதாவது இது நீங்க வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்போ வந்தது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொண்டாடுறேன், நான் பிறந்ததை நான் கொண்டாடுறேன். நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்த்தா நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஆயுள் குறையுது, கொண்டாடக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். இல்லை எல்லாரும் உலகத்துல எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், உனக்கு என்ன தனிப்பட்ட கொண்டாட்டம்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொண்டாடணும். இந்த உணர்வை நீங்கள் தனி மனித உணர்வுகளை அரசியலாக்க முடியாது, கூடாது.
அப்படி பண்ண எங்க போய் நிற்கும் தெரியுங்களா? யாரோ 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பான், என் ஜாதியை இந்த ஜாதி வந்து அடிமைப்படுத்திருச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இங்கே தானே போய் நின்றுச்சு. இந்த மாதிரியான அரசியல் போக்குக்கு கொண்டாட்டங்கள்ல வழி விலக கூடாது. நீங்க விமர்சிக்கணும்னா அந்த முறையை விமர்சிங்க, உரையாடுங்க, மாத்துங்க.